வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்ச்சி கட்டாயம் பள்ளி கல்வித்துறை செயலர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ ஆசிரியர் பதவி உயர்வுக்கு இனி டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில் இனி டெட் தேர்வு எழுத்தி ஆகணும். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் விளக்கம் அளித்துள்ளார். அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் பணி நியமன விதிமுறைகளை தொடர்பான 7 அரசாணைகளை ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தில் அரசியலில் பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிடப்பட்டது. இதில் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமனம், பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் இல்லை என்பது நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. இதனால் ஆசிரியர்கள் குழப்பமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் டெட் தேர்ச்சி தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் அவர்கள் நேற்று தெரிவித்துள்ள தகவலின் அடிப்படையில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணி விதிகள் தொடர்பாக அரசில் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ள அதில் ஒரு சில அறிக்கைகள் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி அவசியமா இல்லையான குழப்பத்தை ஆசிரியர்களிடம் ஏற்படுத்தியுள்ளது. டெட் தேர்ச்சி தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நகல் இன்னும் கிடைக்கப்பெறாத நிலையில் ஆசிரியர் பணி நியமன விதிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அஞ்சுமன் இஷா தலீம் அறக்கட்டளை மகாராஷ்டிரா அரசு இடையிலான வழக்கு கடந்த மே 29 உச்சநீதிமன்றம் வழங்கிய மறு ஆய்வு தீர்ப்பின்படி டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பது இதில் குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுடைய பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு உண்டான ஒரு அட்டவணை எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2026 மற்றும் 27 ஆசிரியர்களுக்கு பொதுமாய்வு கலந்தால் கூடிய விண்ணப்பங்கள் கல்வி மற்றும் வேளாண்மை அந்த இதில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பொது மாறுதலுக்கான கலந்தாய்வுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செயல்முறைகள் அடிப்படையில் கல்வியாண்டிற்கான ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் சார்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி விண்ணப்பங்களை 15/6/2026 முதல் 22/6/2026 வரை மாலை 6 மணி எம்இஸ் இணையதளத்தில் பதிவேற்றணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை பொது பிரிவுக்கான கலந்தாய்வை தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இளங்கலை படிப்புகளில் சேருவதற்கு பொது பிரிவுகளுக்கான கலந்தாய்வு தமிழகம் முழுவதும் தொடங்கிட்டாங்க. தமிழகத்தில் 180 அரசு கலை கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரிகளில் பிஇஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம், பிசிஏ உள்ளிட்ட இளங்கலை படிப்புகள் 1,26,959 இடங்கள் உள்ளன. இதுக்கு எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் எல்லாமே தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டிஆர்பியோடைய சிவி ரத்து செய்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. விரைவில் இதற்கான ஒரு பெரிய தேர்வு அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து டெட் தேர்ச்சிக்கு உண்டான 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் போடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அதே போல் நியமன தேர்வு ரத்து அப்படின்ற அறிவிப்பையும் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி விரைவில் நமக்கு வெளியிடுவாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் 28,000 காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இன்னும் ஒரு சில தினங்களில் தற்காலிக ஆசிரியர்களை நாங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் இதைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுது. அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்ச்சியில் பாஸ் மதிப்பெண்கள் 60 எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.